கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட சொந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டம் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து தோரணங்களாக கட்டி தொங்கு விட்டிருப்பேன். என்ன செய்வது? எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. லதா, பிஸ்கெத்தானே குடிக்க கூடாதுன்னு சொன்னேன், விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவனே, யாருக்காக யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதலோடும் கலைந்த மாளிகை, யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது யாருக்காக? காதலே போ போ, சாதலே வா வா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் அடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் அடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இங்கு ஞானமாக மாறிவிட்டது. யாருக்காக நீ யாருக்காக? மலரைத்தானே நான் பறித்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிந்து வந்து ஏன் அழைத்தது? எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இந்த பாடு ஒரு பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரும் மரமடைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தராக்கி அலைய வைப்பது. எங்கிருந்து சொந்தம் வந்தது, இது எங்கிருந்து நஞ்சு வந்தது? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இது எங்கிருந்து நஞ்சு வந்தது? அங்கிருந்து ஆட்டுகின்றவன் இனம் ஆடுகின்ற நாடகம் இது. யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக?